உலகெங்கிலும் உள்ள மூவர்ணம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியனுடைய வணக்கங்கள். நம்முடைய சனாதன தர்மமான ஹிந்து தர்மத்திலே தினந்தோறுமே விசேஷங்களும் விழாக்களும் தான். ஒவ்வொரு நாளுமே நம்ம எல்லோருக்குமே கொண்டாட்டமான நாள் தான். சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை ஒரு வருடத்தினுடைய மாதங்களை 12 மாதங்களாக நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்கிறார்கள். அப்படி சித்திரையிலே சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி திருமஞ்சனம், ஆடி பூரம், அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒவ்வொரு மாதமும் நமக்கு இந்த மாதிரியான விசேஷ நாட்களை தவிர இடையிடையே நிறைய கொண்டாட்டங்களும் விழாக்களும் விசேஷங்களும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த பாரத நாட்டினுடைய இந்த சனாதன தர்மத்தினுடைய சிறப்பு. கிருஷ்ண ஜெயந்தி, அதை ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி அல்லது ஸ்ரீ ஜெயந்தி, கோகுலாஷ்டமி, இப்படி பல பெயர்களில் அதை நமக்கு சொல்லி வச்சுருக்காங்க பெரியவங்க. கோகுலாஷ்டமி, கோகுலம், பிருந்தாவனம், மதுரா, இந்த ஊர்கள் எல்லாம் இன்றைய பூகோளப்படி உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. மதுரா என்ற ஊர் கண்ணன் பிறந்த ஊர். அந்த கண்ணன் பிறந்த நாளான ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி, இந்த நாளை தான் நாம் கோகுலாஷ்டமி அல்லது ஸ்ரீ கிருஷ்ண ஜெயந்தி என்று உலகெங்கும் சனாதன தர்மிகளால் கொண்டாடப்பட்டு வந்து கொண்டிருக்கு. எல்லா மக்களாலேயும் பலவித அமைப்புகள், நிறைய ஆர்கனைசேஷன், நிறுவனங்கள் இருக்குது, கோவில்கள், பொதுமக்கள் வீடுதோறும் கண்ணனுடைய இந்த பிறந்த நாளை வெகு விமர்சையாக, ரொம்ப குதூகலமாக, ஆனந்தமாக இது உலகம் முழுக்க கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க மக்கள் எல்லாம். நம்ம கூட பார்த்துருப்போம், நம்ம பொது ஜனங்கள் எல்லாருமே நம்மளுடைய வீடுகளில் அழகாக ஒரு சிறு குழந்தை நடந்து வந்தால் எப்படி இருக்கும், அதனுடைய பாதம் பதிஞ்சுதுன்னா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு கற்பனையில் அரிசி மாவு ஈரத்தில், அதாவது ஈர அரிசி மாவு, அதை பாதம் போடுவாங்க. வாசல்லேருந்து வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பூஜை அறை வரைக்கும் கண்ணனே நம்ம வீட்டுக்குள்ளே வர்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் கோலமிடுவாங்க. கோலம் போட்டு அன்னைக்கு விதவிதமான பலகாரங்கள் எல்லாம் படைச்சி கண்ணனுடைய அந்த பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. ஏன் கண்ணனுடைய பிறந்த நாளுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பு? நம்ம பலவிதமான கடவுளர்களுடைய திருவிழாக்கள் கொண்டாடுறோம். அதாவது விநாயக சதுர்த்தி, அது விநாயகருடைய தோற்றம், அந்த முதலான நாளை விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லி, அதுவும் சமீபத்தில் இன்னும் ஒரு 15-20 நாட்களில் நம்ம கொண்டாட போகிறோம். அதுபோல் ராமநவமி, ஸ்ரீராம நவமி, ராமன் பிறந்த நாள், நன்னாள். அதே மாதிரி அனுமன் ஜெயந்தி, நரசிம்ம ஜெயந்தி, நரசிம்மர் அவதரித்த நாள், இப்படியாக பலவிதமான கடவுளர்கள் அவதரித்த தினத்தை நாம் ரொம்ப கொண்டாட்டங்களோட, குதூகலத்தோட, மிகவும் மகிழ்ச்சியோட கொண்டாடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படி இந்த ஒவ்வொரு கடவுளர்களுடைய இந்த ஜெயந்தின்னு சொல்லக்கூடிய பிறந்த நாளுக்கு ஒவ்வொரு தாத்பரியம், ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. விநாயகருடைய அவதாரத்துக்கு ஒரு காரணம் இருக்குது, நரசிம்ம சுவாமியினுடைய ஒரு அவதாரத்துக்கு காரணம் இருக்குது, அனுமனுடைய ஒரு தோற்றத்துக்கு, அவர் பிறந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. எப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்குமே பிறப்பினுடைய நோக்கம்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு காரணம் இருக்கோ, அது நாம் புரிஞ்சுக்கிறோமா இல்லையான்றது வேறு விஷயம், நம்முடைய பிறப்பினுடைய நோக்கத்தை. ஆனால் கடவுளுடைய ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பிறப்புக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்படியாக வைகுண்டபதியான
ஸ்ரீமன் நாராயணன் அவர் தன்னை 10 அவதாரங்களாக இந்த பூமியில் கொண்டு வந்தார். தனக்குத்தானே வைகுண்டத்திலிருந்து மேல் உலகத்திலிருந்து இந்த பூமின்னு சொல்லக்கூடிய பூலோகத்திற்கு மானிட பிறவியாகவோ இல்லை வேறு சில பிறவிகளாகவோ அவர் வந்தார். அப்படி அதை நம்ம தசா அவதாரம், தச என்றால் 10, அவதாரம் என்றால் இறங்குதல் அப்படின்னு. ஏன் இந்த மாதிரி மேல் உலகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை கீதையில் கண்ணன் மிக அழகாக சொல்லுகிறார். எப்படின்னா, யதாஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுக்தானாம் அதர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாம்யகம். இன்னொரு ஸ்லோகத்தில் பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே என்று கண்ணன் மிக அழகாக அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை சொல்லக்கூடிய நேரத்தில் இதை சொல்கிறார். அதாவது எப்பப்பெல்லாம் இந்த பூமியில் அதர்மம் தலை தூக்கி தர்மத்திற்கு ஒரு குறைபாடு, அறச்செயல்களுக்கு ஒரு குறைபாடு, ஒரு குறைவு ஏற்பட்டு அதர்மம் என்று சொல்லக்கூடிய தீய நிகழ்வுகள், தீய செயல்கள் அதிகரித்து கொண்டே போகிறதோ அப்பப்பெல்லாம் யுகம் யுகம் தோறும் நான் அவதரிப்பேன் என்று கண்ணனே சொல்லியிருக்கிறார். அதே போல சாதுக்களை காப்பாற்ற வேண்டி துஷ்டர்களை, அதாவது கொடுமை செய்பவர்களை, அராஜகம் செய்பவர்களை அழிப்பதற்காகவும் நல்ல மனிதர்களை, சாதுக்களை காப்பதற்காகவும் நான் வருவேன் என்று அவர் உறுதிமொழியை சொல்லியிருக்கார். அப்படியாக மத்ஸ்ய என்று சொல்லக்கூடிய மீன் அவதாரம், கூர்ம என்று சொல்லக்கூடிய ஆமை வடிவிலான அவதாரம், வராக என்று சொல்லக்கூடிய பன்றி அவதாரம், இந்த 3ம் விலங்குகள் என்று சொல்கிறோம். அதுக்கு அடுத்த நிலையான விலங்கில் பாதி மனிதனில் பாதி என்று சொல்லக்கூடிய நிருசிம்ஹம். நரன் என்றால் மனிதன், சிம்மம் என்றால் சிங்கம். அப்படி பாதி உடல் மனித உடலாகவும் தலை சிங்கத்தலையாகவும் உள்ள சிம்ம முகம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த அவதாரம் எடுத்து ஹிரண்யனை வதம் செஞ்சார். பக்த பிரகலாதனை காப்பாற்றுறதுக்காக அவதரித்தார், தூணிலிருந்து அவதரித்தார் என்றெல்லாம் நம்ம கதையில் படிப்போம். நரசிம்ம அவதாரத்தை ஒட்டி நாம் அந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதுக்கு அடுத்தபடியாக சிறுவன், மனிதன் பரிணாம வளர்ச்சியில் முதல்ல குழந்தை, அதுக்கப்புறம் சிறுவன், இப்படி வளர்றான் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த சிறு வயது பாலகனான வாமனன் என்று சொல்லுவோம். குள்ளமான, ஆங்கிலத்திலே அதை டுவார்ஃப் என்று சொல்கிறார்கள். ஒரு குள்ள வடிவம் உள்ள ஒரு சிறுவன் வந்து மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி மண் கேட்டான். அதுக்கு பிறகு உலகளந்த பெருமாளாக தன்னை அவதாரம் எடுத்துக்கொண்டான். திரிவிக்ரமன் என்று சொல்வோம். பாதாள லோகம், பூமி, சொர்க்கலோகம் என்று சொல்லக்கூடிய 3 லோகங்களையும் அளந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாமன அவதாரம் அதனுடைய பரிணாமமான திரிவிக்ரமன். அதன் பிறகு முழு மனிதனாக இருப்பான், ஆனால் கொஞ்சம் மிருகத்துடைய குணங்கள் இருக்கும். அதாவது ராஜச குணங்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு வடிவமான பரசுராமர், ராமர், பலராமர், கிருஷ்ண, கல்கி என்று மொத்தம் 10 அவதாரங்கள். அதில் கல்கி அவதாரம் இந்த கலியுக முடிவிலே அடுத்த யுகம் என்ன உண்டோ அது தொடக்க நிலையிலே வரும் என்று நம்பப்படுகிறது. நம்முடைய இதிகாச புராணங்கள் அதைத்தான் சொல்கிறது. இதுவரைக்கும் ஸ்ரீயப்பதியான வைகுண்ட வாசனான
ஸ்ரீமன் நாராயணன் நல்ல மக்களை காக்க வேண்டி தான் இந்த பூலோகத்தில் இறங்கி அவதாரமாக வந்தது மொத்தம் 9. இனி வரப்போவது கல்கி என்ற அவதாரம். அப்படி இந்த பூலோகத்தை மீட்டு கொண்டு வந்தது, வேதங்களை மீட்டு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லி ஒன்னொன்றுத்துக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்குது. அப்படியாக எப்படி ஹிரண்யாட்சன் ஹிரண்யகசிபு இந்த 2 பேரையும் வதம் செய்வதற்காகவே எடுத்த ஒரு அவதாரம் நிருசிம்ம அவதாரமோ, ராவணன் கும்பகர்ணன் இரட்டையர்கள் அவர்களை வதம் செய்வதற்காக எடுத்த அவதாரம் ராம அவதாரம். ஒன்றும் ஒவ்வொரு யுகத்தில், அதாவது நம்முடைய பெரியவர்கள் நம்முடைய ஆண்டு கணக்குகளை 4 யுகங்களாக பிரித்து வச்சுருக்காங்க. இதை விட பெரிய கணக்கு இருக்கான்னா இருக்குது. மன்வந்திரம், கல்பம் இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இன்னும் பெரிய பெரிய காலக்கணக்குகள் போகுது. மிக நுண்ணிய காலக்கணக்குகளும் இருக்குது. உலகத்தில் மேற்கத்திய நாகரிகத்தில் இந்த அளவுக்கு நுண்ணிய காலக்கணக்குகளோ மிகப்பெரிய காலக்கணக்குகளோ கிடையாது. நம்முடைய பாரத நாட்டு கலாச்சாரத்தில் தான் இந்த 2மே இருக்குது. அப்படியாக கம்சவதம், தந்தவக்ரன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்க குணம் கொண்ட இவர்களை அழிக்கிறதுக்காக வந்த அவதாரம் சிசுபாலவதம். இதெல்லாம் செய்கிறதுக்காக சிசுபாலன் தந்தவக்ரன் என்ற அந்த இருவரையும் அழிப்பதற்காகவே வந்த அவதார நோக்கம்தான் கிருஷ்ணா அவதாரம். ஆகவே நம்ம ஒவ்வொரு அவதாரத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எப்பப்பெல்லாம் அதர்மம் தலை தூக்கி தர்மத்துக்கு ஒரு குறைபாடு ஏற்படுகிறதோ அப்பெல்லாம் இந்த அவதாரங்கள் வரும். இறைவனான ஸ்ரீமன் நாராயணன் இப்படியாக இந்த பூ உலகிலே தன்னுடைய அவதாரங்களை ஏற்படுத்தி இருக்கிறான். அப்படியாக வரக்கூடிய திங்கட்கிழமை ஆங்கில தேதிப்படி 26 ஆகஸ்ட் மாதம் 2024 நாள் அன்றைய தினம் ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி, ஆவணி மாதத்தில் வரக்கூடியது. ஸோ ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் ரோகிணி நட்சத்திரம், அஷ்டமி திதி உடைய கண்ணனுடைய பிறந்த நாள், கிருஷ்ணனுடைய பிறந்த நாளாக நாம் கொண்டாடி வருகிறோம். அன்றைக்கு உலகம் முழுக்க எல்லார் வீடுகள்லேயும் விதவிதமான பலகாரங்கள், சீடை, முறுக்கு, கண்ணனுக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அவல், வெண்ணெய் இதெல்லாம் செய்து வச்சு வாசல்லேருந்து நம்முடைய பூஜை அறை வரைக்கும் அரிசி மாலை, சின்ன குழந்தையினுடைய பாதம் போல கண்ணனே நம்ம வீடு தேடி வருவதாக நம்ம மனதில் எண்ணிக்கொண்டு பிரார்த்தனை செய்து கொண்டு, கண்ணன் வந்தது பிறகு கண்ணனை உபசரிக்கிறதுக்காக இந்த மாதிரியான விசேஷங்கள் எல்லாம் நம்ம செய்வோம். மாவிலை தோரணம் கட்டி நாவல் பழங்கள் எல்லாம் படைச்சி இந்த மாதிரி விசேஷமாக கொண்டாடுவோம். கண்ணன் பிறந்தது நம்ம எல்லாரும் அஷ்டமி நவமி இந்த 2 திதிகள்லையும் எந்த நல்ல காரியங்களையும் செய்ய மாட்டோம். ஆனால் இறைவனுடைய அவதாரமான ராமாவதாரம் நிகழ்ந்தது நவமி, இறைவனுடைய கிருஷ்ணாவதாரம் நிகழ்ந்தது அஷ்டமி என்ற திதியில். நாம் எந்த திதியை ஒதுக்கி தள்ளுவோமோ, நல்ல காரியங்கள் செய்யாமல், அந்த திதியில் தான் அந்த இறைவனுடைய அவதாரங்களே நமக்கு கிடைச்சிது. கண்ணன் பிறந்தது மதுரா என்று பார்த்தோம். அங்கே வசுதேவர் தேவகி என்ற தம்பதிகளுக்கு 8வது குழந்தையாக அவர் பிறந்தார். ஒரு முனிவருடைய வாக்குப்படி அவர்களுக்கு பிறக்கக்கூடிய 8வது குழந்தை கம்சனை கொல்லும் என்று கம்சனுக்கு அறிவுரை சொல்கிறாரு. அப்படியாக வசுதேவருக்கும் தேவகிக்கும் பிறந்த 7 குழந்தைகளை கம்சனே அழிச்சிட்டான், கொன்னுட்டான். 8வது குழந்தையான மாயாதேவி இங்கே சேர்ந்தா. இவர் கிருஷ்ணனை வசுதேவர் இருட்டு வேளையிலேயே நந்தகோபன், யசோதா என்று 2 தம்பதிகள் இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அங்கே கோகுலத்திலேயே கண்ணன் குழந்தைகளோட குழந்தைகளாக ஆடி பாடி விளையாடி தானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களையும்
மகிழ்ச்சியோடு வச்சுருக்கக்கூடிய ஒரு விசித்திரமான ஒரு நம்ம ஆங்கிலத்தில் கேரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குணமுள்ள ஒரு குழந்தையாக, வாலிபனாக, அதோடு மட்டும் இல்லை விளையாடக்கூடிய விஷயங்களை எல்லாரோடையும், அதாவது ஒரு இறை அவதாரம் அப்படின்றத எல்லா இடத்துலையும் வெளிக்காமிச்சிக்காமல் குழந்தைகளாக விளையாடி பல லீலைகள் செய்து அந்த கோபியர்கள் என்று சொல்லுவோம், யாதவகுல குலத்தில் பிறந்தவர்கள், அவர்கள் எல்லாருடைய மனங்கவர் கல்வனாக வலம் வந்த ஒரு சிறந்த ஒரு நபர். மனித பிறவி எடுத்து இதுபோல் பல அரிய காரியங்களை செய்து தன்னுடைய 16வது வயசில் தான் சாந்தீபனி என்ற முனிவர்கிட்ட போய் பாடம் படிக்கவே போகிறாரு. அது வரைக்கும் அவர் காளிய நர்த்தனம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சிறு குழந்தைகள் கதை வடிவில் கூட படிச்சிருப்போம். அதை காமிக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பஞ்சதந்திர கதை, அந்த மாதிரி டிவியில் காட்டக்கூடிய சிறு குழந்தைகளுக்கான நிகழ்ச்சிகளை கூட நம்ம பார்த்துருப்போம். காளிய நர்த்தனம், வெண்ணெய் திருடி உண்டது, அந்த மாதிரி நிறைய அநேக விஷயங்களை செய்து, அதே மாதிரி மண்ணை உண்ட கண்ணன் என்று சொல்லுவோம். தன்னுடைய வாயில் இந்த அண்ட சராசரங்களை எல்லாம் யசோதா மாதாவுக்கு, அன்னை யசோதாவுக்கு காட்டிய கண்ணன். இப்படி பல சிறு வயசுலேயே பல லீலைகள் செய்து பிற்பாடு முறையான கல்வி கற்று நம்ம எல்லோரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், சாட்சாத் இறைவனான பரம்பொருளான கண்ணன் அவன் இப்போ என்ன படிக்கிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? வேதம், உபநிடதம், புராணம், இதிகாசம் எதையாவது படித்து தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் இருக்கா? இறைவனை நம்ம சர்வ வியாபி, சர்வஸ்பர்ஷி, ஆங்கிலத்தில் ஆல்மைட்டி, ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிஷியன்ட் என்றெல்லாம் சொல்லுவோம். இந்த உலகத்தை உண்டாக்கினவனும் உலகத்தை காத்து ரட்சிப்பவனும் காப்பாற்றுறவனும் எல்லாமே அவன்தான். அவனுக்கு படிக்கணுங்கிற அவசியம் ஏதாவது இருக்கா? ஆனால் கூட ஒரு மனுஷனாக பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு குரு கிட்ட பணிவோடு கேட்டு கற்றுக்கணும் அப்படின்ற பாடத்தை நமக்கெல்லாம் சொல்லித்தரத்துக்காக கண்ணன் சாந்தீபனி என்ற முனிவர்கிட்ட போய் பாடம் படித்தான். மற்றபடி அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளுக்கு புதுசாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கொள்ளணுன்ற அவசியம் இல்லை. அனைத்தும் தெரிஞ்ச, அனைத்தும் உணர்ந்த, அனைத்து உயிர்களுக்கும் காப்பாளனாக இருக்கக்கூடிய பரம்பொருளுக்கு இந்த பூ உலகத்திலிருந்து என்ன பொருள் தேவை, என்ன ஆசை இருக்க முடியும், என்ன அறிவு தேவை இருக்க முடியும்? தேவையில்லை. இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் கண்ணனுடைய மகிமைகளை, கண்ணனுடைய லீலைகளை பற்றி. கோகுலாஷ்டமி என்ற கிருஷ்ண ஜெயந்தி இருக்கிறதுனால அதை பற்றின ஒரு சின்ன அறிமுகம் நமக்கு எல்லாருக்கும் ஏன் கொண்டாடுறோம், எதுக்கு கொண்டாடுறோம் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அவன் மேலும் மேலும் பலவிதமான கதைகளை படித்து, மகாபாரதம் அவசியம் படிக்கணும். நம்ம ஒவ்வொரு வீடுகள்லேயும் மகாபாரத புத்தகம் இருக்கணும், அதை படித்து தெரிஞ்சுக்கணும். பகவத்கீதையை ஒவ்வொருத்தரும் படித்து பொருள் உணர்ந்து அதை மனப்பாடம் செய்யணும். அப்படியாக நம்ம நாட்டினுடைய இதிகாசம் என்றால் இப்படியாக நிகழ்ந்தது, நடந்தது தான் சொல்லியிருக்காங்க. எதுவுமே கட்டுக்கதை இல்லை. ராமாயணம், மகாபாரதம், அதில் ரெண்டுத்தையுமே நம்ம அவசியம் படிக்கணும். நம்ம வீட்டில் ராமாயண புத்தகமும் மகாபாரத புத்தகமும் அவசியம் இருக்கணும். இதை பற்றின சில மூட நம்பிக்கைகள் இருக்குது. மகாபாரதம் ஒரு போர்க்காவியம், வீட்டில் படிக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதில் தர்மத்துக்கான போர் தான் நடந்தது. ரெண்டாவது, அதில் பலவிதமான நல்ல விஷயங்கள் இருக்குது. அதனால் எந்த மூட நம்பிக்கைகளுக்கும் நம்ம இடம் கொடுக்காம மகாபாரதம், ராமாயணம் ரெண்டுத்தையுமே நம்ம அவசியம் படிக்கணும். நம்ம வீட்டில் அந்த புஸ்தகம் இருக்கணும், குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். கண்ணனுடைய பிறந்த நாளான ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தியை ரொம்ப விமரிசையாக கொண்டாடுவோம். எல்லோருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். கண்ணனுடைய பரிபூர்ண அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்க அடியேனுடைய பிரார்த்தனைகள். நன்றி, வணக்கம்.